அட்வொகேட் கூட யாராச்சும் ஒருத்தராவது வாங்கன்னு தான் சொன்னாங்க. உங்களுக்கு தானங்க டிவோர்ஸ் வேணும். நீங்களே போலனா நான் எங்க போறேன்? விவாகரத்து கேஸ் கோர்ட்டில் வருது. பாண்டியன் வந்து 21 நாளைக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சோழன் வந்து சொல்கிறாரு, நாளைக்கு ஐயோ விவாகரத்து கேஸ் வருது என்ன பண்ணன்னு சொல்லி நீலாட்ட பேசுகிறாங்க. நாளைக்கு விவாகரத்து கேஸ் வருதான், நான் ஒரு வேலையாக வெளியில் போக வேண்டியிருக்கு. ஒரு கிளைண்ட் கிட்ட வந்து ஞாபகம் இல்லாமல் சொல்லிட்டேன் சரின்னு சொல்லி நான் இப்போ அங்கே போயே ஆகணும். அதனால் என்ன பண்ணுறது, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து நானும் போகலன்னு சொல்கிறாங்க. உடனே உள்ளுக்குள்ள சந்தோஷம் இவருக்கு. என்னடா இது விவாகரத்து வேணாம்னு சொல்லி ரோலன்னு சொல்லி இவருக்கு சந்தோஷம். ஆனால் உண்மையிலே அவங்க ஆஃபீஸில் அவங்களுக்கு ஒரு மீட்டிங் வச்சிருப்பாங்க. அந்த மீட்டிங்கில் நீங்கள் தான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதை மனசில் வச்சு தான் அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. அது இது புரியாமல் இந்த சோழன் வந்து அதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாரு. ஆனாலும் இப்படியெல்லாம் நடந்தால் கூட இவர் வந்து அந்த காயத்ரி கூட பேசி நிலாவை ஓராதான் வெறுப்பேற்றுறாரு. பல்லவன் கூட சொல்லுவார், உங்களுக்கு சோழன் அண்ணன் வேண்டாம், அவரை வீட்டை விட்டு துரத்தி விட்ருவோம்னு சொல்கிறாரு. அது விளையாட்டாக சொல்கிறாரு, ஆனால் சீரியஸாக அந்த மாதிரி கூட நடக்கலாம். இந்த பக்கம் சேரன் வந்து அந்த ஹிந்திக்கார பொண்ணோட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ பேசும்போது அவங்க சந்தா சொல்கிறாங்க, எனக்கு வளையல் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை புரியறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆயிடுது அவருக்கு. ஓ வளையல் போட்டு விடணுமான்னு கேட்குறாரு. வளையல் வாங்கி தரணுமான்னு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாரு. சரி உன் கையை கொடுன்னு சொல்லி கேட்குறாரு, உனக்கு கண்ணாடி வளையல் வேணுமா, இந்த மாதிரி உழுக்குனா கலகலன்னு சவுண்டு வரும்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து கையை பிடிச்சி அவர் பார்க்குறத தான் பெருசாக நினச்சிட்டு ட்ரீமுக்கு போயிடுறாங்க. சேரனுக்கு தான் ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் அவரும் லேட் பிக்கப்னாலும் புரிஞ்சுக்கிறாரு. வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அந்த பொண்ணெலாம் கல்யாணம் பண்ணக்கூடாது, அவங்க கலாச்சாரம் வேறு நம்ம கலாச்சாரம் வேறுலாம் அட்வைஸ் பண்ணுறாரு. இருந்தாலும் சேரனுக்கு மனசில் காதல் வந்துருச்சு. அதனால் அவர் சிரிச்ச முகத்தோடய இருக்காரு. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி. நீங்கள் இந்த சீரியலை பற்றி என்ன நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.